அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் உட்பிரவேசித்து, தேவனாகிய கர்த்தாவே, என்னை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். ஒரு அருமையான ஜெபத்தை ஏறெடுப்பார். பாருங்கள், தாவீதை அவருடைய காலங்கள் முழுவதுமாய் அற்புதமாய் தேவன் நடத்தி வந்திருக்கிறார். 78ஆம் சங்கீதம் 70வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, ஆட்டு தொழுவங்களிலிருந்து தாவீதை எடுத்து சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக தேவன் உயர்த்தினதை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்மில் அநேகருக்கு கடந்த காலங்களை காட்டிலும் எதிர்காலத்தை குறித்த பயம் அநேகருக்கு வந்து விடுகிறது. எவ்வளோ விஷயத்துல தைரியமா இருந்தாலும் அவங்க ஃபியூச்சரை நினைக்கும் போது எல்லாவற்றிலும் சோர்ந்து போறாங்க. அவங்க சோர்ந்து போறது மாத்திரமல்ல, அவங்களோட இருதயத்துல ஒரு பயம் வந்து கலக்கத்தோடு, இனி நான் எப்படி இந்த உலகத்துல வாழப் போகிறேன், என் பிள்ளைங்களை படிக்க வைக்க போகிறேன், அவங்களை எப்படி திருமண வாழ்க்கைக்குள்ள கொண்டு போக போகிறேன், என்னுடைய தொழில் எப்படி ஆகும், என்னுடைய எதிர்காலம் எப்படி ஆகும், நிறைய பேருக்குள்ள இந்த எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நமக்குள்ள ஒரு விசுவாசம், இதுவரைக்கும் கர்த்தர் அற்புதமா நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். இந்த விசுவாசம் நமக்குள்ள எழும்பிட்டா நம்ம கண்டிப்பா சோர்ந்து போக மாட்டோம். இந்த வார்த்தையை பாருங்களேன். தாவீது எங்கேயோ ஒரு மூலையில இருந்தவரை கர்த்தர் தூக்கிட்டு வந்து அபிஷேகித்து சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக மாற்றின பிற்பாடு அவர் சொல்றாரு, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என் வீடு எம்மாத்திரம். இந்த வார்த்தையை நீங்க ஒரு காலத்துல சொல்லுவீங்க. உங்க வாழ்க்கையை அதிசயமாய் நடத்தி உங்களை உயர்த்தி வைத்து இந்த வார்த்தையை கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லும்படி வைப்பார். சோர்ந்து போகாதிருங்கள். எதிர்காலம் வரும்போது சோர்வு வரத்தான் செய்யும். அதை நம்ம தூக்கி எறிந்து, கர்த்தர் என்னை இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறார், இனிமேலும் நடத்துவார். அவர் என்னை சுமந்து தாங்கி தப்புவித்து வந்திருக்கிறார், இனிமேலும் எனக்கு அற்புதம் செய்வார். என்னுடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவருடைய கைகளில் இருக்கிற காலங்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்து என்னை உயர்த்துவார் என்கிற விசுவாசத்தை நமக்குள்ளே கொண்டு வருவோம். இன்னும் அதிகமாய் ஜெபிக்கலாம், ஆண்டவரை தேடலாம். நம்முடைய காலங்களை கண்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். எதிர்கால பயம் உங்களை விட்டு தூக்கி போடப்படட்டும். நீங்கள் சொல்லுவீர்கள் ஒரு காலத்திலே, கர்த்தாவே, என்னை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், என்னுடைய படிப்பு எம்மாத்திரம், என்னுடைய அந்தஸ்து எம்மாத்திரம், எல்லாவற்றிலும் ஆண்டவரே அற்புதமாய் நடத்தி இருக்கிறீர் என்று கண்டிப்பாய் சொல்லும் காலம் வரும். கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களுடைய பிள்ளைகளுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். இந்த நாள் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. எதிர்காலத்தை குறித்த பயத்திலிருந்து ஆண்டவர் விலக்கி அற்புதமாய் உடைய பிள்ளைகளை நடத்துங்க. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. ஆமென்.